அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த படத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை செடியின் பெயர் ரணகல்லி. மனிதனுக்கு இன்று இருக்கக்கூடிய சவாலான நோய்களில் சிறுநீர் கடலும் ஒன்று. இந்த சிறுநீர் கடலை மிகவும் சுலபமாக, லகுவாக, அனாயாசமாக குணப்படுத்தும் வல்லமை கொண்ட மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த செடி, இதன் பெயர் ரணகல்லி. இதனை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் சித்த மாமுனிவர், அகத்திய மாமுனிவர் ஆவார். அவர் தன்னுடைய வைத்தியத்திலே இதை பயன்படுத்தி பலரையும் குணப்படுத்தி பின்னிட்டு வரும் சந்ததிக்கு வழங்கி சென்றுள்ளார். இந்த இலையை காலை வேளையில் வெறும் வயிற்றில் வாய்க்கொப்பளித்துவிட்டு எதுவும் சாப்பிடாமல் 2 இலையை மென்று தின்று விழுங்கி 400 மில்லி தண்ணீர் குடித்து அதன் பிறகு 1 மணி நேரத்திற்கு எதுவும் சாப்பிடாமல் இருக்கும் பட்சத்தில் சிறுநீர்கள் சுலபமாக கரைந்து சிறுநீராக வெளியேறிவிடும். எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் எடுத்துவிடும். தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிட்டால் போதுமானது. நோய் இல்லாதவர்கள் மாதத்திற்கு 1 முறை 1 நாள் 1 வேளை மட்டும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பட்சத்தில் இது ஒரு எதிர்ப்பு சக்தியாக உடலுக்கு உதவி புரியும். இவ்வளோ அற்புதமான இந்த ரணகல்லியை பயன்படுத்தி பலனடைந்து சிறுநீர்கள் இல்லை என்னும் ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த செடியானது மண், ஈரம் இரண்டும் இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு தன்னிச்சையாக வளரக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு மூலிகை செடியாகும். இதன் இலையை வீட்டு தாழ்வாரத்தை கட்டி தொங்க விட்டீர்களானால் இந்த செடியினுடைய ஓரங்களிலிருந்து புதிய செடி வளர்வதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு உயிர் ஜீவன் உள்ள ஒரு செடி என்றும் மற்றொரு பெயரும் உண்டு. சிறுநீர்கள் எடுப்பதில் மாபெரும் சக்தி உடையது. கூடுதலாக உடலில் உள்ள இரத்தங்களை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த இலைக்கு உண்டு. பயன்பெறுங்கள், பலனடையுங்கள்.